எங்க வீட்டு கோலம் எப்படி இருக்கு பட்டுக்குட்டி? மைக்கக்காரரே, வாசல்ல பெயிண்ட் கடையை கவிழ்த்து வச்ச மாதிரி இருக்குங்க. என்ன பட்டுக்குட்டி இப்படி சொல்லிட்டீங்க? இது டிஜிட்டல் கோலம். தெருவுல போறவங்க வர்றவங்க எல்லாம் நின்னு செல்ஃபி எடுக்கணும். அதுக்கு தான் இந்த கெமிக்கல் பவுடர் ஜிகினா எல்லாம் தூவி அசத்தி இருக்கேன். அட பாவமே, கோலம்ன்றது செல்ஃபி எடுக்கிறதுக்கு இல்லைங்க. பூமியில இருக்க உயிரினங்கள்லாம் சாப்பிட்டு வாடுறதுக்காக. என்னது, கோலத்தை சாப்பிட்டு உயிரினங்கள் வாழுதா? பின்ன எதுக்காக நம்ம முன்னோர்கள் அரிசி மாவுல கோலம் போட்டாங்க? பசிப்பினி தீர்க்கும் அறம் வாசல்ல இருந்து ஆரம்பிக்கின்றதுக்காகத்தாங்க. பூச்சி, பறவைன்னு சின்ன சின்ன உயிரினங்கள் அதை சாப்பிட்டு உங்களை வாழ்த்திட்டு போகுங்க. ஆனா நீங்க இப்ப போட்டிருக்க கலர் பவுடரை பார்த்தா எறும்பு கூட எப்பா இது ஆசிட் வாட்சின்னு நினைச்சு தெரிச்சு ஓடிடுங்க. இத பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு. பழங்காலத்துல கோலம் போட்டது உயிர் ஊட்டுறதுக்காக, ஆனா நீங்க இப்ப போட்டிருக்கிறது உயிர் எடுக்கிறதுக்காக போட்ட மாதிரி இருக்குங்க. நான் அரிசி மாவுல கோலம் போட்டா மண்புழுவிற்கு விருந்து, ஆனா அந்த கலர் பவுடர்ல கோலம் போட்டா மண்ணே மலராயிடுங்க. அப்போ நான் அழக நினைச்சது ஆபத்து போலயே. ஆமா ஐக்குக்காரரே, வாச அழகுக்காக அரிசி மாவு, வயிற்று பசிக்காக உயிர் மாவு. இதான் தமிழ் மரபோட கணக்குங்க. நாம இப்ப போடுறது ஃபிஷ கோலம். எறும்பு தின்னதும் சாகுதுன்னா நம்ம எந்த பாதையில போய்கிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க கொஞ்சம். நல்லா புரிஞ்சிருச்சு பட்டுக்குட்டி. அடுத்த தடவை பச்சரிசி மாவுல கோலம் போட்டு எறும்புக்கு பாட்டியே வச்சு விடுகிறேன், ஓகேவா? அதான் சரி மைக்குக்காரரே. கோலங்கள் கோடு போறது இல்லைங்க, அடுத்த உயிருக்கு சோறு போடுறதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சிந்தித்து செயல்படுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னோட கருத்து பிடிச்சிருந்தா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.